ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அக்கறையுள்ளவர். யோவான் 5:6 சொல்கிறது, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அன்போடு அழைக்கிறவர், பேரை பெருமைப்படுத்துகிறவர், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுகிறவர், மட்டுமல்ல உங்கள் மேல் மிகுந்த அக்கறை உள்ளவர். இயேசு ஒரு நாள் பெதஸ்தா குளத்தின் அருகே வந்தபோது அங்கே படுத்திருந்த ஒரு மனுஷனை கண்டார். பாவம், அவன் 38 வருடமாய் வியாதி உள்ளவனாக இருந்தான். அவன் மேல் அக்கறை கொள்ள ஒருவரும் இல்லை. ஆகவே அவன் இயேசுவை பார்த்து துக்கத்தோடு, ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். யோவான் 5:7. ஒருவரும் அக்கறை கொள்ளாத தனிமையான நிலைமையில் இருந்த திமிர்வாதக்காரனை கர்த்தர் அன்போடு நோக்கி பார்த்து, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டு குணமாக்கி அற்புதம் செய்தார். இன்று அநேகர் தனிமை உணர்விலே தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வயதான மூதாட்டி துக்கத்தோடு, என் பிள்ளைகளெல்லாம் வெளியூரில் இருக்கிறார்கள், நான் தனிமையிலே வாடுகிறேன், என்னை விசாரிக்கவும் அன்பு செலுத்தவும் ஒருவருமில்லை என்று சொன்னார். கணவனை மரணத்தில் பறிகொடுத்த ஒரு சகோதரி, ஐயா, என் கணவன் இருக்கும்போது எவ்வளவோ உறவினர்கள் எங்கள் வீட்டுக்கு வருவார்கள், என் கணவன் இறந்ததினால் இப்போது என்னை விசாரிப்பாரோ என் மேல் அக்கறை கொள்வாரோ ஒருவருமில்லை என்றார்கள். அன்புக்காக ஏங்கி 5 புருஷன்மாருடைய ஆதரவை தேடியவளுக்கு உண்மையான அன்பும் பாசமும் அரவணைப்பும் கிடைக்கவில்லை. சமுதாயத்தாலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அவளை இயேசுவை சந்தித்த போது அவர் ரட்சிப்பை கொடுத்தார். சுவிசேஷத்தை அறிவிக்கும் சுவிசேஷகியாய் அந்த பெண்ணை மாற்றினார். தேவ பிள்ளைகளே, யார் கைவிட்டாலும் கைவிடாமல் உண்மையான அன்பு செலுத்துகிறவர் இயேசுதான். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்களானால் தனிமை உணர்வுகள் யாவும் மாறிவிடும். பிசாசின் பிடியினால் சிக்குண்டு கல்லறை தோட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து யாரும் அக்கறை கொள்ளவில்லை. அவன் கற்களினால் தன்னைத்தானே கீறிக்கொண்டிருந்தான். பைத்தியக்காரனாய் காட்சியளித்தான். ஒருவருமே அவனை நேசிக்காமலும் அக்கறை கொள்ளாமலும் இருந்தாலும் இயேசுவானவர் அவன் மேல் அக்கறை கொண்டு, உன் பேர் என்ன என்று அன்போடு விசாரித்தார். மார்க்கு 5:9. அவனுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தார். அவனில் இருந்த அத்தனை பிசாசுகளையும் துரத்தி புது மனிதனாக்கினார். அவன் இயேசு செய்த நன்மையை மறந்துவிடவில்லை. வீட்டுக்கு திரும்பிச் சென்ற அவன் பின்பு தெக்கப்போலி என்ற தேசத்துக்கு சென்று கர்த்தர் தனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் அறிவித்ததோடு வல்லமையான ஊழியக்காரனாகிவிட்டான். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய அன்பை ருசித்த நீங்கள் மற்றவர்கள் மேல் உண்மையான அக்கறை கொள்ளுங்கள். அவர்களுக்காக செபியுங்கள். இன்றைய நினைவிற்கு யோவான் 10:10. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 நாளாகமம் 25, 26 மற்றும் 27ஆம் அதிகாரங்கள். மாலை யோவான் 16ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர். அவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் மற்றவர்களுக்கும் அன்பு செலுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.